அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாத்தையங்கார்பேட்டையிலிருந்து பேசுறேன். தாப்பேட்டை. இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் பாவக அதிபதி 12 பாவகங்கள்லையும் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான். லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி 12 பாவகங்கள்ல இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி நாம ஏற்கனவே தனித்தனி வீடியோவா போட்டிருக்கோம். இந்த பதிவுல 5ஆம் அதிபதி எந்தெந்த பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். 5ஆம் பாவகத்தோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வீகம், நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா, அதை சொல்லக்கூடியதோ 5ஆம் பாவகம் தான். புத்திரஸ்தானம், அதாவது நமக்கு குழந்தை ஒரு அதிர்ஷ்டமான குழந்தையா இருக்குமா இருக்காதா, அல்லது அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தையா அப்படின்றதெல்லாம் இந்த 5ஆம் பாவகம் தான் முடிவு பண்ணணும். ஒருத்தருடைய மெமரி பவர், ஞாபக மறதியும் 5ஆம் பாவகம் தான். மெமரி பவர் அதுவும் 5ஆம் பாவகம் தான். நினைவாற்றல், காதல், ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில காதல் அப்படின்றது வரும், காதல் சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத முடிவு பண்றதும் இந்த 5ஆம் பாவகம் தான். எந்த ஒரு மொழியையும் சரளமா வாசிக்க முடியுமா அப்படின்றத முடிவு பண்றதும் இந்த 5ஆம் பாவகம் தான். உடன்பிறப்புகளோட உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற முடிவு பண்றதும் இந்த 5ஆம் பாவகம் தான். அடுத்த ஜென்மத்தை பத்தி சொல்லக்கூடியதும், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்றதும், கற்பனை திறன், ஒருத்தரோட கற்பனை திறனை பத்தி சொல்லக்கூடியதும் 5ஆம் பாவகம் தான். முதல் குழந்தை, அதுவும் 5ஆம் பாவகம் தான். தாய் மாமன், மாமன் வகையை சொல்லக்கூடியதும் 5ஆம் பாவகம் தான். அப்புறம் ஷேர் மார்க்கெட், லாட்டரி சீட்டு, அதிர்ஷ்டம், இது எல்லாமே இந்த 5ஆம் பாவகத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும். இந்த 5ஆம் பாவக அதிபதி 12 பாவகங்கள்லையும் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம சொல்லக்கூடிய பலன் எல்லாத்துக்கும் சரியா இருந்துருமா அப்படின்னா இருக்காது, அதான் உண்மை. ஆனா அதுல 1-2 பலன்கள் இல்லாம இருக்காது, இதுவும் உண்மை. பாரம்பரிய ஜோதிடத்துல அப்படித்தான். மற்ற ஜோதிட முறைகள் எவ்வளவோ வந்திருக்கு, வரட்டும், வேணான்னு சொல்லல. ஆனா பாரம்பரிய ஜோதிடத்தை படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு சிறந்த ஜோதிடரா ஆக முடியும். மற்ற ஜோதிட முறையை படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் டாப்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நேரம் நல்லா இருக்கு, பண விஷயத்துல பெரிய ஆளா வந்துட்டாங்க. இதை நான் இந்த விஷயத்தங்க எப்படி நான் சொல்றதுக்கு காரணம், 4ஆம் பாவக அதிபதி எந்தெந்த பாவங்கள்ல இருந்தா பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு, அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, போய் பாருங்க. அதுல சொல்லியிருக்க பலன் அவருக்கு சரியா வரலன்னு சொல்லி ஏஎல்பி அஸ்ட்ராலஜரை படிக்கிறதாமா, படிச்சா நான் சிறந்த ஜோசியர் ஆயிடுவேனாமா. இந்த இடத்துல நான் ஏஎல்பியை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இழுக்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஎல்பி 15 நாள்ல உங்களை ஜோசியர் ஆக்கிறாங்களாமா. ஜோசியன்னா அவ்வளவு கேவலமா போச்சா எல்லாத்துக்கும்? ஜோதிடம் அப்படின்னா 15 நாள்ல ஜோதிடர் ஆக முடியும் அப்படின்னா எல்லாருமே ஜோசிய தொழிலுக்கு வந்துடலாம். ஜோதிடம்ன்றது ஒரு தவம், அது எல்லாத்துக்கும் வராது. சராசரி மனுஷனுக்கு கையெழுத்தை மட்டும்தான் படிக்க தெரியும், ஆனா ஜோதிடனுக்கு கையெழுத்தையே படிக்க தெரியும். இந்த ஜோதிடம் அப்படின்றத 2.5 ஜென்மம் படிக்கணும் முழுசா கத்துக்கணும்னா பாரம்பரிய ஜோதிடத்தை. இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை நானுமே கூட இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். பாரம்பரிய ஜோதிடத்தை ஃபாலோ பண்றவங்க இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சாகர வரைக்கும் படிச்சாலும் படிச்சு முடிக்க முடியாது. ஆனா இந்த ஏஎல்பி காரருக்கோ எனக்கு எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ தகராறோ எதுவும் கிடையாது. ஆனா ஒருத்தர் பதில் சொல்லி இருந்தாலும், அதனால நான் இதை பேசுறேன். நான் ஏஎல்பியை படிச்சா சிறந்த ஜோசியர் ஆயிடுவேன். நாம என்கிட்ட ஜாதகம் பார்த்த உங்களுக்கு தெரியும், நான் பாரம்பரிய ஜோதிட முறைப்படி பலன் சொல்றது சரியா இருக்கா இல்லையான்ட்டு நான் தான் முன்னாடியே பதிவுல விளக்கத்தை சொல்லிடுறேன். எல்லா விஷயமும் சரியா இருக்காது, 1-2 சரியில்லாமலும் இருக்காது. ஏன்னா மற்ற கிரக சேர்க்கை, மற்ற கிரக பார்வைகள் இருக்கு, அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இருக்கு, அந்த சாராதிபதி எப்படி இருக்காருன்றது இருக்கு. அவர் சந்தியில இருக்காரா அல்லது கண்டான நட்சத்திரத்துல இருக்காரா,
இல்ல அவரோட சாராதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும். இதெல்லாம் எதையுமே பார்க்காம அப்புறம் குறிப்பிட்ட டிகிரி கணக்குல இருக்காரான்னு பார்க்கணும். சொன்ன பலன் எல்லாமே சரியா இருக்காது. நான் சொல்றது இந்த பதிவுல இந்த எல்லா வீட்டு அதிபதியில எங்கெங்க இருக்காங்கன்றது அதுல ஒன்னு ரெண்டு சரியில்லாம இருக்காது. இந்த விளக்கத்தை நம்ம முன்னாடியே சொல்றோம், சொல்லி இருந்தோம். ஒருத்தர் வந்து அது 55 வயசுக்காரராமா வந்து கமெண்ட் பண்றாருன்னா அவருக்கு என்ன ஒரு இது இருக்கும். ஏஎல்பி வந்து நான் படிக்கிறதாமா. பொதுமக்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. அந்த ஏஎல்பிய 15 நாள்ல சொல்லி கொடுத்து ஜோசியராக்குறாங்களாமா. ஜோசியம் அவ்வளவு ஒரு கேவலமா போச்சு. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் புத்தகம் வாங்கிடலாம் லட்சக்கணக்கில். ஆனால் புத்தகத்தையும் படிக்கலாம். ஆனா ஜோசியர் ஆகிறதுன்றது எல்லாராலையும் முடியாது. அது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் 6 மாசம் 1 வருஷம் கிளாஸ் போயிட்டு நானும் ஜோசியர்னு சொல்லி வந்துடுறாங்க. அப்படி கிடையாது ஜோதிடம்ன்றது. நான் 2005 இருந்து படிச்சுட்டு இருக்கேன். 2010 இருந்து 2007 இருந்தே பலன் சொல்லிட்டு இருக்கேன். 2015 ஆன்லைன் வந்தேன் பேஸ்புக்ல. அதுல இருந்து ஆன்லைன்லயும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஆபீஸ் போட்டு தொழில்முறை ஜோதிடர் ஆனது இப்போ ஒரு 5 வருஷமா தான். இப்போ இந்த ஏஎல்பியை 15 நாள்ல கத்துக் கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஏஎல்பியா இருக்கட்டும், வேற எந்த ஜோதிட முறையா இருக்கட்டும், வேற ஒரு சில ஒரு ஜோசிய முறையும் தான். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில, என்ன சொல்லியிருக்காரு, உரிக்க ஒண்ணும் இல்லாத வெங்காயமாமா. இப்போ மற்ற ஜோதிட முறைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லை இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்லை, நம்ம இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல அப்படி கிடையாது. இதுக்கு எல்லையே கிடையாது. படிச்சா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் கண்டுபிடிச்ச, அதாவது புதுசா ஜோதிட முறை கண்டுபிடிக்கிறத நான் தப்பு சொல்ல கிடையாது, தப்பே சொல்லல. அது அவங்கவுங்க திறமை, கண்டுபிடிக்கட்டும். ஆனால் பாரம்பரியம்ன்ற ஒரு ஜோதிட முறை இல்லாம இங்க வேற எந்த ஜோதிட முறையும் கிடையாது. பாரம்பரியம் தான் முதல் நிலை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பாரம்பரிய ஜோதிடத்தை தாழ்த்தி தான் கண்டுபிடிச்ச ஜோதிட முறை தான் பெஸ்ட்னு சொல்றாங்க பாருங்க. அது வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத பேச்சுதான். தயவு செஞ்சு பொதுமக்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்க என்கிட்ட தான் படிக்கணும்னு சொல்ல வரல, என்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்ல வரல. நீங்க யாருக்கிட்ட படிச்சாலும் சரி, யாருக்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் சரி, பாரம்பரிய ஜோதிட முறை தான் கண்டுபிடிச்ச ஜோதிட முறைன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத ஒரு ஜோசியரா இருக்கட்டும், அந்த ஜோசியத்தை நீங்க பாடம் படிங்க. பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட, மெயினா தொழில்முறை ஜோசியர்கிட்ட ஜோதிடத்தை படிங்க, ஜாதகம் பாருங்க, உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். இந்த சவால் விட்டு சொல்றேன், நம்ம தான் கண்டுபிடிச்ச ஜோதிட முறை தான் பெஸ்ட்னு சொல்றது, இந்த விளம்பரப்படுத்துறது பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அக்யூட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை கொடுத்து கல்யாணம் ஆகாத ஜாதகத்தை ஒரே ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். அந்த ஏதோ ஒரு புத்தி 9 கிரகம், ஏதோ ஒரு திசை நடக்க போது, ஒரு கிரகத்தோட திசை நடக்க போது, ஏதோ ஒரு கிரகத்தோட புத்தியில இந்த ஒரு கிரக புத்தியில கல்யாணம் நடக்கும்னு அக்யூட்டா சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஜோசிய முறை கண்டுபிடிச்சவங்களால முடியாது. நானே கூட 2-3 புத்தியை சொல்லுவேன், 2-3 காலகட்டம் சொல்லுவேன், அதுல ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். சவால் விட்டு சொல்றேன். பெருசா ஜோசியம் சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல, தான் கண்டுபிடிச்சதான் பெஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. சரி, ஒரே ஒரு காலகட்டம் சொல்லி ஒருத்தரோட மரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. இவ்வளவு ஏன் பாரம்பரியத்துல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன், அதை முடிஞ்சா யாராவது, என்னால முடியல, நான் ஒத்துக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை ஆய்வு பண்ணி இது பண்ணவே முடியல. இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியத்தை புரிஞ்சுக்க முடியல, அவங்களால படிக்க முடியல, அது நிறைய இருக்குன்னு சொல்லி அதை விட்டு விலகி போயிடுறாங்க, தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி. இந்த பாரம்பரியம் இல்லைன்னா வேற எந்த ஜோசியமும் இங்க கிடையாது. சவால் விட்டு சொல்றேன், பாரம்பரிய ஜோதிடத்துல காலச்சக்கர திசைன்னு ஒண்ணு இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதை ஆய்வு பண்ணி சரியா காலச்சக்கர திசைனா இதுதான் அப்படின்னு சொல்லி நானும் வருஷக்கணக்கா அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால அது முடியல, நான் ஒத்துக்கிறேன். மற்ற ஜோசிய முறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை இருக்குன்னா அப்ப பாரம்பரிய ஜோசியத்துல இருக்க இந்த இதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாமே. காலச்சக்கர திசையை பத்தி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராலையும் முடியாது. முடிஞ்சா பண்ண சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களால தொட்டி பார்த்து அதெல்லாம் சொல்ற அளவுக்கு பொறுமை இல்ல, திறமை இல்ல. இனி சொல்றேன் எல்லாத்துக்குமே, பாரம்பரிய ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுங்க. அது ஒண்ணுதான் சிறப்பா இருக்கும். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு மேல நிலைச்சிருக்கிற பாரம்பரிய ஜோதிடம் வேஸ்ட். இந்த நூற்றாண்டுல அல்லது இப்ப சில வருஷங்கள்ல கண்டுபிடிச்ச ஜோசியம் பெஸ்ட். போன நூற்றாண்டுல பிறந்துட்டு இந்த நூற்றாண்டுல ஜோசியம் கண்டுபிடிச்சது பெரிய பெஸ்ட் இல்ல. சரி, இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் அதிகம் பேசியாச்சு. அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்கும், எல்லா விஷயமும் நடக்காது. இப்போ நம்ம பதிவுக்குள்ள போலாம். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமா தான் வரும்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக போட்டுடலாம். இப்போ 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க.
எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா அவர் கண்டிப்பா ஒரு புத்திசாலியா இருப்பார். கலை சார்ந்த விஷயங்கள்ல எதையுமே ஒரு கலா ரசனையோட ரசிக்கக்கூடிய ஒரு புதுமையான சிந்தனை உள்ளவரா அவர் இருப்பார். இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால இவருக்கு கண்டிப்பா பெருமை அப்படின்றது வாழ்க்கையில உண்டு. பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப இவருக்கு நல்லாவே இருக்கும். பூர்வீகம் இவருக்கு உண்டு அப்படின்னு நாம சொல்லலாம். மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இவருக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல பேரு அப்படின்றது எப்பவுமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொன்ன, ஒரு பலன் சொன்னோம், ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம். 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா. ஆனா இதே பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு விதிமுறை இருக்கு. என்ன தெரியுங்களா? லக்னாதிபதி பாவ கிரகத்தோட சேர்ந்து 6, 8, 12 லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தா அவர் நோயாளின்னு இருக்குது. ஆனா 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு இருக்கு. அப்ப அந்த ரூல்ஸ் தப்பா? இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் பாவகத்துல. ஆனா அவர் நோயாளியா இருக்காரு. ஆனா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு தான் ரூல்ஸ். 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா. ஆனா லக்னாதிபதி 6, 8, 12 பாவகத்தோட சேர்ந்து இருந்தா அவர் நோயாளியா இருக்கணும்ன்றது விதி. அப்போ அந்த 5ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஆரோக்கியம் அதுவும் இருக்கும். இந்த லக்னாதிபதி பாவகிரகத்தோட சேர்ந்து 6, 8, 12 இருந்தா நோயாளி அதுவும் இருக்கும். இப்ப இந்த லக்னாதிபதி 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனா என்ன ஆகும்? ஆரோக்கியம் இருக்கும். அது வந்து பெருசா பாதிக்காது. ஆனா நோய்த்தன்மைன்றது ஹெல்த்ல இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப அடுத்ததா 5ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்துல இருந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணமாகி இவங்க குழந்தைகளால பெருமை, பேர், புகழ், அந்தஸ்துன்றது வரும். கல்வி சம்பந்தப்பட்டதுல நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேச்சு திறமை அப்படின்றது நல்லா இருக்கும். பேச்சு திறமையினால வருமானம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த தொழில இருந்தாலும் சரி, இவங்க பேச்சு திறமைக்குன்னு ஒரு தனி மதிப்பு, கௌரவம், அந்தஸ்துன்றது கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய பணக்காரங்கள் ஆவாங்க. இவங்க குடும்பமும் ஒரு நல்ல குடும்பம், ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் உள்ள குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த வேத சாஸ்திரம், ஆச்சாரம் சார்ந்த விஷயத்துலாம் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு அறிவுள்ளவங்க, ஒரு அறிவாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கெப்பாசிட்டி கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா இந்த 5ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வ புண்ணியம் அவ்வளவு சிறப்பா இருக்காது. பூர்வ புண்ணியம் அவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதுல ஒரு இழப்புன்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். புத்திர தோஷமும் உண்டு. புத்திர தோஷம் தான் உண்டு, புத்திரன் இல்லைன்னு சொல்லல, சரிங்களா? புத்திர தோஷம் உண்டு. அப்ப என்ன ஆகும்? லேட்டா குழந்தை பிறக்கும். ஒருவேளை சீக்கிரமே குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான குழந்தையா இல்லாம இருக்கும், சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில எதிர்பாராம சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த சொத்துனாலேயே உடன்பிறப்பு வகையில பிரச்சனைன்றது வரும். கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்துல நடக்கும். இவங்க ஏதாவது ஒரு படைப்பு துறையில இருக்காங்கன்னா, ஒரு படைப்பாற்றல் அப்படின்றது சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க எதை பேசினாலும் அது ரசிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். உடன்பிறப்புகளால பிரச்சனை வந்தாலும் ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு உதவியும் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இவங்க குழந்தைகளால இவங்களுக்கு ஒரு நிம்மதி, மனநிலை, சமநிலை அப்படின்றது கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில இருக்கும். இவங்க வாழ்க்கையில மண்மனை பூமி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரக்கூடிய ஆசைகள் கண்டிப்பா இவங்களுக்கு நிறைவேறும். சொந்த வீடு இல்லாம இருக்கா? கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில சொந்த வீடு அமைஞ்சே தீரும். இவங்க தாய் வழி உறவுகளாலையும் ஒரு சில நன்மைகள் நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்திலே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திசாலித்தனத்தினால இவங்க எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அறிவாளியா இருப்பாங்க. இவங்க எதை யோசிச்சாலும் எதை செஞ்சாலும் ஒரு தெளிவான சிந்தனையோட தான் செய்வாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க நல்ல குழந்தைகளா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இவங்களுக்கு நல்லா இருக்கும். சினிமா சார்ந்த வகையும் சரி, ஒரு கிரியேட்டிவிட்டி
இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அது சோசியல் மீடியா இருக்கு பாத்தீங்களா, அது சார்ந்த விஷயங்கள ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட்ன்றது இவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். சாஸ்திரம் சார்ந்த விஷயங்களையும், இந்த ஜோதிடம், இதிகாசம், புராணம் சார்ந்த விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். அது சார்ந்த அறிவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்தது 5ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்துல இருந்தா, 5ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்துல இருக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு கிடையாது. வாழ்க்கையில பேர் புகழ் வரலாம், அப்படி வந்தாலுமே அதுல ஏதாவது ஒரு குறை அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். படிப்பும் தடையாகும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். குழந்தை இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வம்பு வழக்கு, கடன் சார்ந்த விஷயத்தினால கவலைன்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு போட்டிகளை இவங்க வாழ்க்கையில இவங்க சந்திப்பாங்க. நண்பர்களால எப்பவுமே தொல்லை தான் இவங்களுக்கு. இது நிமிஷங்கள் அதிகமா போறதுனால சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி ஒரு அறிவு, புத்திசாலித்தனம் நிறைஞ்ச ஒரு கணவன் மனைவியா இவங்களுக்கு அமைவாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அதை சரியா செஞ்சு முடிச்சு அதுல ஜெயிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. மனைவியினால கணவன் வரக்கூடிய கணவன் மனைவினால ஒரு லாபம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அது 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னும் வாழ்க்கையில அதிகமான ஒரு சக்சஸ் அப்படின்றது இருக்கும். அதிக பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதி 7ல இருக்கக்கூடியவங்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்பு வரும். சில பேர் வெளியூர்ல தங்கி படிப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த 5ஆம் அதிபதி 7ல இருக்கிறது தான், அல்லது 5ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தோட அதிகமா சம்பந்தப்படுறவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததா 5ஆம் அதிபதி 8ல இருந்தா எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி 8ல இருந்தா குழந்தை லேட்டா தான் பிறக்கும். அவங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லல, குழந்தை லேட்டா பிறக்கும். அந்த பரம்பரைக்கு இருக்கக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில குறையிற மாதிரியான சம்பவங்கள் தான் வாழ்க்கையில அதிகமா நடக்கும். வாழ்க்கையில எடுத்த காரியம், தொட்ட காரியம் எதுவா இருந்தாலும் சரி ஒரே முயற்சியில நடக்காது. தடை தாமதம் ஆகி லேட்டா தான் நடக்கும். எது நடந்தாலும் எதிர்பாராம தான் முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும் இவரோட வாழ்க்கையில. மாமன் சார்ந்த விஷயங்களும் அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஒரு மாமன் வழி உறவுகள்லாம் ஒரே பகையா தான் இருக்கும். 5, 8 சம்பந்தப்பட்டாலே. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில அடிக்கடி தேவையில்லாத வீண் விரயம், தேவையில்லாத பழி வர்றது அப்படின்றது உங்க வாழ்க்கையில அடிக்கடி இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராம திடீர்னு மாற்றமாயி அதை படிக்கலாமா, இதை படிக்கலாமா, அப்படி படிக்கலாமா, இப்படி படிக்கலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க வாழ்க்கையில. இவங்க எதை சிந்திச்சாலும் ரகசியமான செய்யக்கூடிய செயல்களை பத்தி அதிகமா சிந்திப்பாங்க. வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல பெரிய அளவுல பணம் பொருள் சார்ந்த வகையில இழப்புன்றது இவங்க வாழ்க்கையில வரும். அடுத்ததா 5ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல இருந்தாலே பூர்வ புண்ணியத்தினால வரக்கூடிய முழு பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க பண்ணதும் சரி, பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், இவங்க முன்னோர்கள் பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் சரி, முழுமையா 5ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் அதிபதி 9ல இருந்தாலும் அது விஷ்ணு யோகம்னு சொல்லுவோம். இவங்க வாழ்க்கையில என்னென்ன பாக்கியங்கள் இருக்குதோ அவங்க ஜாதக தகுதிக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நம்பர் 1 பாஸ் பண்ணக்கூடியது இவங்களா தான் இருப்பாங்க. 5ஆம் அதிபதி 9ல இருந்தால் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக மிக சிறப்பா இருக்கும். நம்பர் 1ன்னு சொல்லிட்டோம், அதுக்காக 5ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்பர் 1 வந்துடுறாங்க ஆனா கிடையாது. அது உயர்கல்வி கொடுக்கிறது 5ஆம் அதிபதி 9ல இருக்கிறது. ஆனால் அவர் நம்பர் 1 வருவாரா, நம்பர் 2 வருவாரான்றது அப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி தான் முடிவு பண்ணும். இந்த 5ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு கோயில் கட்டுறது, அந்த கோயில் சார்ந்த விஷயங்களை முன்னாடி நின்று நடத்துறது, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வேதம் சார்ந்த விஷயங்கள், வேத சாஸ்திரம், ஆச்சாரம், அனுஷ்டானம் இது சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்.
தந்தை வழி ஆதரவும் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. ஒரு மகான் தரிசனம், பெரிய பெரிய மகான்களை சந்திக்கிறது, அந்த தரிசனம்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா கிடைக்கும் இவங்க வாழ்நாள்ல. அடுத்ததா 5ஆம் அதிபதி 10ல இருந்தா எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி 10ல இருந்தா இவங்க கற்ற கல்வினால, அதனாலையும் ஏதாவது ஒரு கலை துறை சார்ந்ததுல திறமை இருக்குனாலும் அதனால இவங்க வாழ்க்கையில உயர்வு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். எடுத்த காரியம் எதுவா இருந்தாலும் சரி அதுல கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவாங்க இவங்க. வெளி வட்டாரத்துல அதிகமான இவங்களுக்கு புகழ் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு அதிகமான ஒரு புகழ், பேர் புகழ், அந்தஸ்து அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். மனைவி குழந்தைகளாலையும் ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில இருக்கும். இவங்க அரசியல் துறையில இருக்காங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த வகையில ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு. இப்போ ஒரு மேடை பேச்சாளரா இருக்காங்க அல்லது வேற ஏதோ ஒரு துறையில இருந்து மேடையில பேசுறாங்கன்னா அந்த மேடைனால, அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அதனால இவங்களுக்கு அதிகமான ஒரு புகழ் இவங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஒரு திறமையான நிர்வாகி அப்படின்னா அது இந்த 5ஆம் அதிபதி 10ல இருக்கிறவங்க தான். அடுத்ததா 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய குழந்தைகளால தான் லாபம் வாழ்க்கையில அதிகமா இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு ஒளிவட்டம், பெரிய வெளிச்சம் வாழ்க்கையில வர்றதே அப்பதான். அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும், ஆனா அதிகமான ஒரு வெளிச்சம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில எப்பன்னா 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நண்பர்களால வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்பு இருக்காங்கன்னா அவங்களாலையும் எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில நடக்கும். இவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறாங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவு லாபம் வரும். லாட்டரி சீட்டு, இந்த கேம்பிளின், குதிரை ரேஸ், வேற என்னென்ன சூதாட்டங்கள் இருக்கு, இந்த சூதாட்டம் சார்ந்த வகையிலையும் இந்த 5ஆம் அதிபதி 11ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது இருக்கும். அதுக்காக எல்லா காலகட்டத்திலும் இருக்காது, அதெல்லாம் குறிப்பிட்ட தசா புத்தியில தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 12ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 12ல இருந்தா இது அவ்வளவு ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. இவங்க வாழ்க்கையில குழந்தை அப்படின்றது லேட்டா தான் இருக்கும். குழந்தை பாக்கியம் அவ்வளவு சிறப்பா சொல்ற அளவுக்கு இருக்காது. படிப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையில ஒரு விஷயத்த படிக்க முடியாது, படிக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு இருக்கு. பூர்வீகத்துல இருக்கிறத விட வெளி மாநிலம் வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அங்க போயிருந்தாதான் இவங்க லைஃப் அதிகமா நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் அல்லது வெளியூர், வெளி மாவட்டம், உள்ளூர்ல வந்தா அவ்வளவு சிறப்பா இருக்காது. இவங்களுக்கு புத்திசாலித்தனம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் பூர்வீகம் சார்ந்த விஷயம் மட்டும் அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா புத்திர தோஷம் அப்படின்றது உண்டு. புத்திர தோஷம் தான் உண்டு. தோஷம் அப்படின்னா லேட்டா குழந்தை இருக்கும். அதான் 5ஆம் அதிபதி 12ல இருந்தா ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்? குழந்தை லேட்டா தான் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடனாலே முதல் பலன் குழந்தை, உயிர் காரகத்துவத்துல. இவங்க வாழ்க்கையில எப்பவுமே எதுலையுமே ஏதாவது ஒரு சிக்கல், ப்ராப்ளம், பிரச்சனை, குழப்பம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 5ஆம் பாவாதிபதி எங்கெங்க இருந்தா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல இருந்தாதான் நல்லது, குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல இருந்தா கெட்டது. அப்போ அந்த குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல நல்லது செய்யக்கூடிய ஸ்தானங்கள்ல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தான் காதல் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். காதல் சக்சஸ் ஆகும்னு சொல்லல, சக்சஸ் ஆகுதோ இல்லையோ ஒரு சஞ்சலம் இல்லாம ஓரளவு நல்லபடியா இருக்கும். ஃபெயில் ஆனாலும் கூட அந்த காதல் நினைவுகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த சரியில்லாத இடங்கள்ல இருந்தால், இந்த 3ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகத்துல இருந்தாருன்னா, 6ஆம் பாவகத்துல இருந்தாருன்னா, இந்த 5ஆம் அதிபதி 3, 6, 8, 12ஆம் பாவகத்துல இருந்தாருன்னா காதல் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பா இருக்காது அவங்களுக்கு. இந்த 3, 6, 8, 12ல 5ஆம் அதிபதி இருக்காரு அப்படின்னா இந்த 5ஆம் வீட்டு பலன் என்னென்னலாம் இருக்குதோ அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் வீடியோவில். அது சார்ந்த விஷயங்கள்லாம் மைனஸா தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இல்ல பிடிக்கும், கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவுல 6ஆம் அதிபதி 12 பாவகங்கள்லையும் இருந்தா என்ன பலன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.